سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. ما بعد. قال تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد كرمنا بني آدم وحملناهم في البر والبحر ورزقناهم من الطيبات وفضلناهم على كثير ممن خلقنا تفضيلا. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم من رأى منكم منكرا فليغير بيده فإن لم يستطع بلسانه فإن لم يستطع فبقلبه وذلك أضعف الإيمان أو كما قال عليه الصلاة والسلام. இன்சானாக படைத்து ஈமான் என்ற செல்வத்தை கொடுத்து இறுதியை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் பிறக்க வைத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். கண்ணியமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்திலே நம்மளை பிறக்க வச்சு நமக்கு ஷரியத்தின் ஒரு சட்டத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான். ஷரியத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது நம்மளை பற்றி சொல்லி காமிக்கான். வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம்ங்கிறான். எப்படிங்க? ஆதமுடைய சந்ததிகளை நாம் சங்கை செய்தோம். ஆதமுடைய சந்ததிகளை அது நம்ம தான் எல்லாம் என்ன சங்கை செய்ய எத்தனை பேர் சங்கை செய்ய பார்ப்போம். ஹலக்கல் இன்சான அல்லமஹுல் பயான்கிறான். லகத் ஹலக்கல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம்ங்கிறான். அதான் படைத்த படைப்பிலே இந்த மனிதனை அழகான படைப்பாக படைத்திருக்கிறோம். லகத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம். இந்த மனிதனை அழகான வடிவத்தில் படைச்சிருக்க நம்ம படைச்ச ரப்பை சொல்லி காமிக்கிறான். ஒருத்தர் பார்த்து ஒரு மூஞ்சி குரங்கு மாதிரி இருக்குது, அது சொன்ன என்ன சதவ போடுவாரா, அடிக்க வந்துடுவாரு. எப்படிங்க? நல்லா இருக்கப்பா மூஞ்சி குரங்கு மாதிரி அப்படின்னு நினைச்சுடாது, சண்டைக்கு வந்துடுவாங்க. என்ன அவன் குரங்கு பார்க்கறதுக்கு அழகான படைப்பு இல்லை. இது எத்தனை படைப்புங்க. ரப்பு நம்ம படைச்ச ரப்பை சொல்லி காமிக்கிறான். லகத் ஹலக்னா இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம். அவங்களை படைத்த படைப்புன்னு அழகான படைப்பாக நம்மளாக படைத்திருக்கிறோம். அடுத்து சொல்லி காமிக்கிறான். கலக்கல் இன்சான அல்லமஹுல் பயான்கிறான். மனிதனை படைத்து பேச கற்றுக் கொடுத்திருக்கிறோங்க. எல்லாம் நம்மளை மாதிரி நாட்கள் எல்லாத்துக்கும் இருக்கு. எல்லா மிருகங்களுக்கு எல்லா படைப்பு நாட்களாக இருக்கு பார்க்குறோமா. அதெல்லாம் பேசல, கத்துது, பிழியுது, உரையுது, தங்குது, இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பேசக்கூடிய பாக்கி யார் கொடுத்துருக்காங்களா? நமக்கு தான் கொடுத்தா எல்லாம் சொல்லி காமிக்கிறான். கலக்கல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம். அதே மாதிரி என்ன செஞ்சுங்களா? கலக்க இன்சான அல்லமஹுல் பயான். மனிதனை படைத்து அவர் பேச கற்றுக் கொடுத்துருக்கோம். நமக்கிட்ட அழகான பேர். எப்படிங்க? பேர் வச்சு நமக்கு அழகான பேர். வீட்டை வளர்க்க நாய்க்குன்னா டைகன்னு பேர் வச்சுக்கலாம், பூனைக்கு என்ன புஷின்னு பேர் வச்சுக்கலாம். ஒரு நாய் உள்ள நாய் பேர் சொல்லி அழைக்கிறேன், பேர் சொல்லி அழைக்கிறதே கிடையாது. நமக்கு தான் பேர் சொல்லி அழைக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான். பேர் சொல்லி அழைக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு தான் சிரிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்துருக்கான். அது எதுவுமே சிரிக்கிறது இல்லை. நான் வீட்டை கட்டியிருக்க நாய் சிரிச்சுன்னா வெள்ளை கொஞ்சம் தூக்கிட்டு அழைக்கிடுவோம். நமக்கு தான் அல்லா இந்த பாக்கியம்னு அல்லா கொடுத்துருக்கான். ஏன் சிந்திக்கிறதுதான் இது அல்லாஹ் சொல்லி காமிக்கலாம். அல்லாஹே சொல்லி காமிக்கான். வஹமல்லாம் ஃபில் பர்ரி வல் பஹ்ர். உங்களுக்கு தரையில் உங்களுக்கு என்ன வாகனங்களை கொடுத்துருங்க, சுமசரக்கூடிய வாகனங்கள். கடலில் கப்பல்களை கொடுத்துருக்கு. இதை நாம் தான் கொடுத்திருக்கோம். சுமசரக்கூடிய ஏற்பாடு அவங்களுக்கு நாமே செஞ்சிருக்கேன் நல்லா சொல்லி காமிக்கிறான். வரசக்கு நாம் மேலும் சாப்பாடு உணவு எடுத்துக்கிட்டா அழகான உணவை உங்களுக்கு தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தான் அழகான உணவை கறி எடுத்துக்கோங்க, அரிசி எடுத்துக்கோங்க. அரிசி எடுத்துச்சோம், நெல் வருது, விளையுது. அரிசி எடுத்துக்கிட்டு அதை வளர்க்குற வைக்கல், அந்த தவிடு, அந்த இடத்தை கொஞ்சம் ஆடு மாட்டுக்கு போடுவோம். நம்ம வைக்கல தின்னுட்டு அரிசியை கொஞ்சம் ஆடு மாட்டுக்கு போடுறோம். வரசக்குனா மினத் தய்யிபா. அழகான எவ்வளோ விஷயம். கறி எடுத்துக்கோங்க, கறி மட்டன் எடுத்துக்கோங்க. மட்டன் எடுத்துச்சுவோம் கிலோ 500 600 சொல்கிறேன். சாப்பிட்டு விலை கூட்டி போச்சு எருமை கடிச்சு பார்ப்போம். அடுத்து பண்ணுக்கு டேஞ்சர்னாலே கொஞ்சம் அங்கே எடுக்காமல் போடுவோம், இல்லாட்டி அதையும் கடிச்சு உள்ள தட்டிடுவோம். எவ்வளோ விஷயம். பழங்களை எடுத்துக்கோங்க. பழங்களை விளைச்சுவோம் நல்ல பழசுனா சாப்பிட்டு அந்த கொட்டையை தோலை தண்ணி போடுவோம். வாழைப்பழத்தை நம்ம தின்னுட்டு அந்த கொட்டையை எடுத்து அந்த தோலை தண்ணி வச்சு போடுவோம். வரசக்கலாம் மினத் தய்யிபா. அழகான உணவு கொடுத்துருக்கா சரிக்காம. நமக்கு தான் சமையல் சாப்பிடக்கூடிய பாக்கியம். எது சமைச்சாலே மற்றா அப்படியே கச்சா அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நமக்கு தான் சமைச்சு சாப்பிட பாக்கியத்தான இருக்காங்க. எவ்வளோ பாக்கியம். நமக்கு தான் எல்லா மசாலாவும் தேவைப்படுது. சிக்கன் 65 85 வரைக்கும் நமக்கு தெரியுது. மசாலா, ஆச்சி மசாலா, அம்பட்டிய மசாலா போக யாருக்கு? நமக்கு எப்படிங்க? வரசக்கலாம் மினத் தய்யிபா வஃபல்லல்னாஹும் அலா கஸீரின் மிம்மன் கலக்னா தஃபீரா. படைத்த திரைப்படைப்பாக படைச்சிருக்கோம். அந்த படைப்புகள் ஏன்னா அதிகமான விஷயத்தில் அவங்க நினைச்சிருக்காங்க சண்டை செஞ்சிருக்கோன்னு நல்லா சொல்லி காமிக்கிறான்.
பெரியார் எழுதுனான் கிதாபில். அல்லாஹ் 3 விஷயத்தில் சண்டை செஞ்சுருக்கான். ஒன்று என்னங்க, நம்மளை இன்சானா படைச்சது. நம்ம என்னங்க அஷ்ரஃபுல் மக்லூகாத், படைப்பினங்களே யார் சிறந்தவங்க, இந்த நம்மளத்தை எல்லாம் படைச்சிருக்கான். அல் இன்சான் அப்துல் இன்சான், நம்மளத்தை எல்லாம் என்ன செஞ்சிருக்கான், நம்மள்கிட்ட அத்தனையும் படைச்சிருக்கான். அத்துன்யா குலிக்கத் லக்கும் வாழ்த்தும் குலிக்கும் லில் ஆখিরা, இந்த உலகம் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கீங்க, மறுமைக்காக படைக்கப்பட்டிருக்கீங்க. எல்லாமே நமக்காக தான் கொடுத்துருக்கான், நமக்காக எல்லாம் கொடுத்துருக்கான். ஒன்றும் நல்லா மனுஷனாக படைச்சது, அடுத்து மனுஷனாக படைத்து பகுத்தறிவு கொடுத்தது. அக்கறை சரி, பகுத்தறிவு கொடுத்த நோக்கமே படைத்த ரப்புல் ஆலமீனை வழங்குவதற்கு தான். எப்படிங்க படைத்த ரப்புல் வழங்குறது. அல்லாஹ் குர்ஆன்ல வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனித வர்க்கங்களை ஜின் வர்க்கங்களை வணங்குறதுக்கு தான் படைச்சிருக்கான். நான் சொல்லி காமிக்கிறான். அது என்ன எழுதுறாங்க தப்சீர்ல, யாரிஃபூன் எழுதுறான், அல்லாஹ்வை அறிவதற்கு. அல்லாஹ் நம்ம படைச்ச ரப்புல் இருக்கான். இந்த உலகத்தில் கூட அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள், இது கூட கிரியேஷன், அல்லாஹ் கிரியேட்டர். என்னங்க இது கூட அல்லாஹ் படைக்கப்பட்டது. அந்த ரப்பை விளங்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் என்ன அந்த இதுக்கு எழுதுறான். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், அல்லாஹ் வணங்குவதற்கு என்னன்னா யாரிஃபூன், அல்லாஹ்வை அறிவதற்கு. அல்லாஹ் எவ்வளவு சக்தியோட அஞ்சத்தை நம்ம என்ன செய்வோம், அல்லாஹ் நம்ம எஜமா, அல்லாஹ் நம்ம எஜமா, நம்ம அவனை அடிமைங்கிறது விளங்கணும். உலகத்தில் படைச்ச நோக்கமே அல்லாஹ்வோட ருபியத்தை ஏற்றுக்கிறதா, அல்லாஹ் அவருடைய அப்தியத்தை நம்மளுடைய அப்தியத்தை வெளிப்படுத்தி காட்டுறாங்க. நம்முடைய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்றமே, அந்த அர்த்தம் என்ன, யா அல்லாஹ் நீ என்னுடைய எஜமா, நான் அவனுடைய அடிமை, நான் அவனுடைய அடிமை. உலகத்தில் வாழ்ந்தாலும் உன் கட்டளைப்படாத வாழ்ந்தேன், உனக்கு நான் மாறி செய்ய மாட்டேன். ஒரு ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை காட்டி சென்றார்களோ, அந்த வாழ்க்கைக்காக நான் வாழ்ந்தேன்னு சொல்லி அல்லாஹ்க்கு கொடுக்குற அகிர்மன் தான் கலிமா. இக்ரார் நாமா ஒருல இக்ரார், ஆனால் நான் ஒன்று சொல்லுது, செயல் ஒன்றாட்டு. அல்லாஹ் காப்பாற்ற எப்படிங்க செயல் ஒன்று படம் என்ன, நமக்கு அல்லாஹ் மனுஷனாக படைச்சது. ரெண்டாவது அக்கறை சரின்னு கொடுத்தது, பகுத்தறிவை கொடுத்தது. நம்ம அறியெல்லாம் ஒரே மாதிரி இல்லை, நம்ம அறிவியல் என்ன செய்யுது, கருத்து வேறுபாடு இருக்கு. ஆரம்பத்தில் சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகளும் பெரிய அறிவாக நினைக்கிறோம்ல, அவன் வந்து சொன்னான் இந்த வேர்ல்ட் இஸ் ரவுண்டுனா, ஏன்னா உலகம் உருண்டையாக இருக்குது. அவன் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்கன்னா தீ வச்சு கொடுத்துருவாங்கண்ணா. எப்படி அப்போ சயின்டிஸ்ட் அவன் அறிவும் சரியான முறை இல்லை. அப்போ சரியான அறிவுள்ள மக்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் இது வந்து அதுக்காக தான் எல்லாம் அவதாரிச்சுன்னா தன் புறத்தில் இருந்து எப்படிங்க தன் புறத்தை தனிமை செஞ்சு அங்கேயே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் நல்லா செஞ்சு வெளியிட்டு. கப்பல் இருக்கு, கப்பல் போய்கிட்டு இருக்கோம், கப்பலை திசையாட்டின்னு ஒன்று இருக்கும். அந்த சொல்லி காமிக்க, அந்த திசையாட்டி காமிக்க எந்த டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்கு, அந்த எந்த போயிட்டு இதே டைரக்ஷன் என்ன கொடுத்தாரா, நபிமார்களை அங்கேயே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நமக்கு அனுப்புறது. ரெண்டாவது கொடுத்தாங்க அவங்க பெரிய கிருதல். ரெண்டாவது இப்போ நபிமார்கள் வருவாங்க, வந்ததுக்கு பின்னாடி அவங்க இதை செஞ்சுட்டாங்க, இந்த அல்லாஹ்வுக்கு பொறுப்பு கொடுத்தாங்க, அந்த பொறுப்பு நிறைவேற்றிட்டு போயிடுவாங்க. அல்லாஹ் சல்மான் கூப்பிட்டுருவாங்க. அதே கப்பல் இருக்கு, பக்கத்தில் திசையாட்டி இருக்கு. என்ன திசையாட்டின்னு சொல்லி எங்கே அந்த கப்பல் எந்த டைரக்ஷனில் போய்க்கிட்டு காமிக்கும். அதே மாதிரியாக அம்பியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருவாங்க, வந்து அந்த டைரக்ஷனை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கு பின்னாடி இந்த மக்களுக்கு அந்த தீர்வு இருக்கணும், மார்க் இருக்கணும், காட்சி சில மாதிரி. அதுக்கு அல்லாஹ் தஆலா வேதங்கள் அல்லாஹ் தஆலா கொடுத்து அனுப்பினான். இது மூணாவது அல்லாஹ் செய்த பெரிய ஒரு கிருபை. மூணாவது அல்லாஹ் செய்த பெரிய கிருபை. அந்த அடிப்படையை பார்க்கும்போது என்ன, நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது குர்ஆன் வேதம். என்னங்க குர்ஆன் வேதம் அல்லாஹ் தஆலா என்ன கொடுத்த பெரிய பாக்கியம், அதே பெரிய மோஜிசா அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கிறது. அல்லாஹ் கொடுத்த பெரிய மோஜிசா. இப்போ நம்ம குர்ஆன் இருக்கு, இது ஆலமி கிதாப், எல்லா உலகத்தில் எல்லா மக்களுக்கும் உரியது. அது யாரெல்லாம் அதை பின்பற்றுவாங்களோ அதை வெற்றி விட்டுருவாங்க. குல் அஊது பிரப்பின் நாஸ் வரும். எப்படி வரும், குல் அஊது பிரப்பின் என்ன அர்த்தம், என் ஜனங்களுடைய ரப்பே. அவர் பேர் எல்லாத்துக்கும் பொதுவான கியாமத் நாள் வரைக்கும் அந்த வேலை அப்படி வரிசை யாரெல்லாம் அதை ஃபாலோ பண்ணுவாங்களோ. அல்லாஹ் வேற குர்ஆன் என்ன ஆரம்பிச்சிருக்கா, முதல்ல மாடுன்னு ஆரம்பிச்சு என்ன செய்யறான், அன்னாஸ்னு முடிக்கிறான். இப்போ டூத்து வளைச்சிருக்காங்கல்ல, மாடா இருக்கிற மனுஷன் அல்லாஹ்வுடைய கலாவை பின்பற்றினா மனிதனா மாறிடுவான். மனிதா அன்னாஸ் குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ன அர்த்தம், ஏ ஜனங்களுடைய ரப்பே. அப்போ நம்ம அல்லாஹ் பொதுவான நமக்கு மட்டும் அதுக்கு இல்லை, யாரெல்லாம் அல்லாஹ் ஈமான் கொண்டாங்க உலகத்தில் மக்கள், அப்போ அவங்க பூராத்துக்கும் சொந்தமான நம்ம குர்ஆன். கியாமத் நாள் வரைக்கும் எல்லாத்துக்கும் சொந்தம் நம்ம குர்ஆன். குல் அஊது பிரப்பின் நாஸ். நம்ம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவங்கள ஆலமி நபி. லா நபி பாதி, எனக்கு பின்னாடி நபி வரப்போவது கிடையாது. வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், உங்களை அகிலத்துக்கும் அடிப்படையாக நபி அனுப்பியிருக்கோம். அகிலத்துக்கும் பூரா உலகத்துக்கும். வமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸி பஷீரன் வ நதீரா வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். நபியே உங்களை எல்லா உலகத்துடைய மக்களுக்கும் அச்சப்பட்டு எச்சரிக்கை அனுப்பி வைத்திருக்கிறோம். ஆனால் அதிகமான மக்கள் இல்லை, அரியல விலங்குகளை நட சொல்லி காமிக்கலாம். இப்போ நம்ம நபி யாருங்க? அவங்களே என்ன செய்யறாங்க? அவங்க ஆலமி நபி. என்ன கடைசி கியாமத்தில் நம்ம நபியை தான் பார்க்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட நபியை தான் பின்பற்றணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, ஏதாவது வேலை கொண்டு வர மாட்டாங்க. நம்ம நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பின்பற்றுவாங்க. இப்போ நம்ம நபி இருக்காங்களே, கியாமத்துடைய ஆலமி நபி அவங்க. நம்ம குர்ஆன் இருக்கு, உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், பூரா மனித சமுதாயத்துக்கு வழியாற்றான் இறக்கி வைத்திருக்கோம். எல்லாம் சொல்லி காமிக்கிறான். எப்படிங்க? பூரா மனித சமுதாயத்துக்கு வழியாற்றியான இறக்கி வைத்திருக்கிறோம். உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். அப்போ நம்ம கிதாப் இருக்கு, நம்ம நபியே ஆலமி நபி, நம்ம அல்லாஹ்வே ஆலமி அல்லாஹ். நம்ம குர்ஆன் என்ன ஆயிடுச்சு? ஆலமி கிதாப். ஆலமி எல்லா கியாமத்தில் வரைக்கும் வயசு யாரெல்லாம் குர்ஆனை ஃபாலோ பண்ணுவாங்களோ என்ன செய்வாங்க? அவங்க வெற்றி அடைஞ்சுவாங்க, அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுடுவாங்க. இதுதான் அல்லாஹ் சொல்ற ஆலமி கிதாப். நம்மளை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்? குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். எப்படிங்க? குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். ஆரம்பத்தை படைச்ச உம்மத்தை நீங்கள் சிறந்த உம்மத்து. எதுக்காக வேண்டியா? நன்மையை கொண்டு ஏவுறீங்க, தீமையை கொண்டு தடுக்கிறீங்க, அல்லாஹ் மேலே பரிபூர்ணமாக நம்பிக்கை வச்சிருக்கீங்க. அதனால நீங்க தான் சிறந்த உம்மத்து. அல்லாஹ் நமக்கு ஒரு பட்டத்தையும் கொடுத்துட்டான். என்ன செஞ்சால? ஒரு பட்டத்தையும் அல்லாஹ் தர கொடுத்து அனுப்பியிருக்கிறான். என்ன இந்த பட்டத்தை நம்ம பாதுகாக்கணும். முந்தின வந்த வெங்காயத்துக்கு ஒரே ஒரு வேலை, லா தாமுதி இல்லல்லா, அல்லாஹ் தர யாரையும் வணங்கல அப்படி நபிமார்கள் சொன்னால் அதான் செஞ்சாங்க. அவங்களுக்கு தாவத்துனா கொடுக்கப்படும். நம்ம நபி கடைசி நபி, நமக்கு ரெண்டு வேலை, லா தாமுதி இல்லல்லா, அடுத்து தாவத்தே இல்லல்லா. எப்படிங்க? அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி வாழ்வோம், அருமையான சுன்னத்தான வாழ்க்கையை பின்பற்றுவோம். அருமையான சுன்னத்தான வாழ்க்கையை என்ன செய்வோம்? நாம் பின்பற்றுவோம். நமக்கு ரெண்டு வேலை கொடுக்கப்பட்டிருங்க. நம்ம மட்டும் அமல் பண்ணிட்டு போக முடியாது. மற்றவங்களை பற்றி செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. ஏன்னா சுயநலவாதி யாரும் வருவதில்லை. நம்ம கொடுத்த பொறுப்பே பெரிய நபியுடைய வேலை அல்லாஹ் கொடுத்து அனுப்பியிருக்கான். நம்ம என்ன செய்யணும்? குல்லுக்கும் ராயின் மஸ்ஊல் அன் ரஅய்யத்தி. ஒருத்தர் பொறுப்பாளிகள். பொறுப்பு மீது நாங்கள் கேட்க போகிறோம். நான் மட்டும் தொடுதங்க, மற்றவங்களோட கவலைப்படலைங்க அப்படின்னு சொல்லிட்டேன். போகலாம். அது ஹதீஸ்ல பெருசா சொல்லி காமிக்கிறான். மர்ரா மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிரு பியதி. உங்களை யாராவது அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியம் செய்கிறார், மாறம் செய்கிறாருன்னா உனக்கு முடிஞ்ச கைநாளை தடுக்கணும். பியதி கைநாளை தடுக்கணும். அவன் தானே செஞ்சுப்பாங்க. எப்படிங்க? கைநாளை தடுக்கணும். பைலமியஸ்தி பவிலிசானி. அப்படி உங்களுக்கு தாக்கத்து இல்லை கைநாளை தொழில்களுக்கு, நாம் நானே சொல்லணும். பைலமியஸ்தி பவி கல்வி. அப்படி சொல்லக்கூடிய நமக்கு சக்தி இல்லை. உள்ளத்தில் நினைக்கிற மாதிரி அல்லாஹ்வுக்கு மாறி செய்ய அல்லாஹ்வுடைய வேதனை வரும்னு சொல்லி நான் விஷயம் சொல்லி காமிக்கிறான். இதான் பாதிக்கல அமோகம் ஈமான். ஈமான்ல கடைசி தெரியாது, லாஸ்ட். அதுக்கு வேற ஒன்றும் கிடையாது. இந்த தன்மையா இருக்கும். ஹதீஸ்ல வருது. இப்போ உலகத்துல ஒரு சமுதாயம் இருக்கு. அந்த சமுதாயத்தில் ஒருத்தமாக செய்யறாங்க. ஹதீஸ்ல வருது, ஒருத்தமாக செய்யறாங்க. இந்த சமுதாயத்துக்கு கூட தடுக்க சக்தி இருந்தும் தடுக்கவில்லையானால் அவர் இறக்கும் முன்னே அல்லாஹ்வுடைய வேதனை அவங்களுக்கு வந்து இறங்கு வருது. நான் கொஞ்சமாக சிந்திச்சிருக்கோமா? எனக்காவது எப்படிங்க? அண்ணன் ஆயிஷா சித்திக்காரதை கேட்கப்படுச்சு. அது கேட்டாங்க, ஆயிஷா சார் கேட்டாங்க, எங்களை நல்லவங்க இருக்கும்போது, முத்தகீன் சாலிகன் நல்லவங்க இருக்கும்போதும் அல்லாஹ்வுடைய வேதனை வருமானு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய வேதனை வருமானு கேட்டாங்க. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி காமிச்சாங்க? எப்போ தீமை நிகழ்ச்சிடுமோ அல்லாஹ்வுடைய வேதனை வந்தே இருந்தாங்க. தீமை நிகழ்ச்சி, இப்போ தீமை நிகழ்ச்சி வரும். தொழில் பரிசனை நான் சொல்லணும்னு போயிருந்தேன். அங்கே என்ன சொன்னாங்க? மொத்தமே 10% பள்ளிக்கு வரல. ஒவ்வொரு ஏரியாவில் 10 ரொம்ப போனால் 20%, 80% உள்ள 5 நேரம் கரெக்டாக தொழுதுகிட்டு இருக்கு. இந்த 10% 20% உள்ள கொண்டு இருக்கு. என்ன அதை கவலைப்படுத்திருக்கான்? நம்ம இன்னைக்கு கணக்கு டார்கெட் எடுத்து பார்த்தா எப்படிங்க இருக்கு? என்ன 10% 20% உள்ள, 80% வெளியே இருக்கு. பன்னாடு வந்து எப்படி வரும்? என்ன எது வரைக்கும் சையா இல்லை, துவா இல்லை, சையா இல்லை, துவா இல்லை, எப்படி வரும்?
கண்ணீர் எப்படி வரும்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். என்ன யாரெல்லாம் என்ன இஹ்லாஸோட வணங்கி அல்லாஹ்ட்ட சஜ்தா செஞ்சு கையில ஏந்துவாங்களோ அவங்களை ஏற்படுத்தி செய்தார்களை காப்பாத்தின்னு சொல்லி காமிக்கிறான். கனவானிய பேருடைய ஹதீஸ்ல வருது, எப்போ இந்த உம்மத் இந்த உலகத்தை பெருசா நினைச்சிருமோ, எப்போ இந்த உம்மத் உலகத்தை பெருசா நினைக்க ஆரம்பிச்சிருமோ இஸ்லாத்துடைய கண்ணியம் உள்ளத்தில் எடுபட்டு போன்னு சொன்னாங்க. எப்போ நன்மையை கொஞ்சம் ஏறி தீமை கொஞ்சம் தடுக்கக்கூடிய வேலையை விட்டு விடுமோ என்ன ஆகும்? இது வஹீயுடைய பரத்துவம் ஆகிடும் சொன்னாங்க. வஹீ குர்ஆன் வஹீ மூலமாக இறக்கப்பட்டது, வஹீ மூலமாக இறக்கப்பட்டது. அல்லாஹ் குர்ஆனை தெளிவா சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், வலா தஹ்சனு வலா தஹினு வலா தஹ்சனு அன்தும் லஅலவுன இன் குன்தும் முஃமினீன். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உயர்வு உங்கள்கிட்ட, சிறப்பு உங்கள்கிட்ட எதுவரை நீங்க மூமினா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டாங்க. எப்போ இந்த உம்மத் இன்னைக்கு ஏன் அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி ஏன் நிறைவேற்றப்படல? வக்கான ஹக்கன் அலைனா நுஞ்சில் மோமினின் நஸ்ருல் மோமினின் குர்ஆனத்தை பல இடங்கள் அல்லாஹ் வாக்களிக்கிறான். நீ மூமினா இருந்தா சிறப்பு உங்கள்கிட்ட, என்ன எல்லா நலவும் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லி காமிக்கிறான். நலவோட வந்துட்டு இருக்கோம், எவ்வளவு சிரமத்தில் இருந்துட்டு இருக்கோம். எங்கே வந்தாலும் இப்போ அவ்வளோ எடுத்து பாருங்க, முஸ்லிம்களுக்கு எனக்கு அடிமை நிறையா வந்துருக்கு. காரணம் என்ன? எப்போ நன்மையை கண்டு ஏறி தீமையை கொண்டு தடுக்கக்கூடிய வேலையை விட்டு விடுவோமோ ஏன்னா நம்ம வயிறுடைய பறக்கத்தை விட தூரமாகிடுவோம் சொன்னாங்க விசாசனம். அடுத்து சொன்னாங்க, எப்போ தனக்குள்ள ஏசி பேசி சண்டைகள் ஆரம்பிச்சிருவாங்களோ அல்லாவுடைய பார்வையிலிருந்து தாழ்ந்து விடுவார்கள், வீழ்ந்துவான்னு சொல்லி காமிச்சாங்க. நீ முஸ்லிம்களுக்கு ஒற்றுமைங்கிறது இல்லை, எத்தனை பிற்காக்க எத்தனை விஷயங்கள் கூட அவங்க பேருக்கு மாற்றமான விஷயம். காரணம் என்ன? அடிப்படையான இல்மு முதல்ல இல்லை. அடிப்படையான எது இல்லை? இப்போ தீன படிக்கிறது, மார்க்கம் படிக்கிறது கண்டிப்பாக கட்டாயம். தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம் அவ முஸ்லிம் ஆவதமாக இஸ்லாத்து வஸ்ஸலாம். மார்க்கத்தை கற்றுக்கொள்வது வயது வந்த ஆண்கள் பெண்கள் மீது கட்டாய கடமை அப்படின்னு சொன்னாங்க. எங்கே படிச்சு ஏதோ முஸ்லீம் வீட்டில் பிறந்துட்டு கண்டிப்பாக சொல்லிக்கணும், அது சரியாக சொல்கிறேன். நீ ஜமாத்தை கூட்டிகிட்டு போனால் எனக்கு தெரியும், நல்லா தெரியுது. என்ன லாயிலாக இல்லாமல் சொல்லி மனுஷன் 67 வயசு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, பேரன் நேரத்தில் எடுத்துக்காரு. இப்போ இவர் நிலை என்ன ஆகும்? மௌத்திர தேடி கல்வியாக வரும். ஆனால் நான் மார்க்கத்தை விளைஞருக்கு எந்த முயற்சி எடுக்கிறோம்? மார்க்கத்தை விளைஞருக்கு எந்த முயற்சி எடுக்கிறது? மார்க்கம் என்ன சரியத்தை என்னடா என்ன விளங்குறேன். இப்போ வந்தார் அசரத்துக்கு வந்தார், அதில் என்னங்க எங்கள் கிணத்துக்குள்ள நாய் விழுந்துருச்சு, கிணத்துக்குள்ள நாய் விழுந்துருச்சு. சரி ஆமாம், என்ன செய்யணும்? பதில் சொன்னாங்க, சரி போய் ஒரு 25 வாழை தண்ணி அரைச்சி ஊற்றிட்டு குறைங்க அப்படின்ட்டார். போனார், சரின்னு போனார். மறுநாள் வந்தார், அது சொன்னார், அதில் நீ சொன்ன மாதிரி 25 வாழை தண்ணி அரைச்சி ஊற்றினேன், இன்னும் வீச்சை போகலையே அப்படியா? அந்த வெறி பிடிச்சினாங்க உங்களுக்கு, அது வெறி பிடிச்சினாங்க. ஒரு 50 வாழை தண்ணி அரைச்சி ஊற்றிட்டு குறைக்கணும். போனார், போயிட்டு 3ஆவது நாள் வந்தார் அந்த மனுஷன். வந்து சொன்னால் இதில் இன்னும் வீச்சை போகல. என்னடா இது அதிசயமாக இருக்குது. இப்போ யோசிச்சுட்டு அதை சொன்னார், நாய் என்ன ஆச்சுன்னு கேட்டார். நாய் கிணத்துக்குள்ளே கிடக்கு. என்ன சொன்னார்? நாய் எதுக்குள்ள கிடக்கா? கிணத்துக்குள்ளே போட்டுட்டு 1000 வாழை தண்ணி அரைச்சா என்ன இருக்குது? ஊது வெடிக்கி ஜடிக்கி. காரணம் என்ன? மார்க்கத்தை குத்துபுல் அக்தா மொய்து அப்துல் காதர் ஜெயினா ரஹ்மத்துல்லாஹி போய்க்கிட்டுதான் போய்க்கிறதுமா இரவு நேரம் இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ இல்லை, இரவு நேரம் பார்க்கலாம் வானத்தில் பெரிய சிம்மாசனத்தோடு உட்காந்துருக்கான். பெரிய தராபையில் அல்லாம முல்லா காரியமாக உட்காந்துருக்காங்க. உட்காரு குத்துபுல் அக்தா அவர் கூப்பிட்டாங்க. பார்த்தா என்ன நான் தான் அப்படின்னு சொன்னாரு. அது உட்காந்துருக்காரு அந்த சிம்மாசனத்துக்கு, நான் தான் அல்லா. இவங்க யோசிச்சாங்க, அல்லாஹ்வை பார்க்க முடியாது. நல்லா குர்ஆனே சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கணும்னு சொன்னாங்க. லன் தரானி என்ன நீங்கள் பார்க்க முடியாது, நபியே பார்க்க முடியல, என்ன நான் எப்படி பார்க்க முடியும்? அப்போ என் ஷைத்தானாட்டே என்ன சொன்னாங்க? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதுனாங்க. எப்படி ஓதுனாங்க? அது அல்லாஹ் சொன்னார், ஏய் குத்துபுல் அக்தா, நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் தப்பித்து விட்டீர்கள். அப்போ இல்லை, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு தான் தப்பிச்ச ஓடுறது. அல்லாஹ்வுடைய இப்போ மார்க்கத்தை இல்முனைக்கு அடிப்படையில் கொடுக்குறது. நான் பார்த்தோம், கேரளாலாம் போய் பார்த்தோம், அடிப்படையிலே இல்மு வந்தது. அதனால் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை இன்னைக்கு பெரிய ஒரு மாற்றம் தமிழ்நாடு அப்படிங்கிறது. மக்தப் மதரசா சொல்லி இப்போ நாங்கள் நீங்கள் ஒத்தக்கடை பையாக்கள் இமாம் தானா, இப்போ தான் பள்ளிக்கட்டு 2 வருஷம் தான் ஆகுது. 6 வருஷம் நான் இருக்கேன். கெட்டவங்கள ஒரு எங்களுக்கு கவலை வந்துச்சு. என்ன கவலை வந்துச்சு? எப்படியாவது மதரசா மக்தப் மதரசா ஆரம்பிக்கணும் அப்படின்னு எனக்கு எப்போ பாரமாக தெரிஞ்சிச்சு. எப்படிங்க எப்படி ஆரம்பிச்சு, எப்படி பிள்ளைகளை வச்சு இது பண்ணுறது ஆரம்பிச்சு, எப்படி அண்ணா கேள்வி செஞ்சு வச்சு ஆரம்பிச்சிட்டோம்.
அதுக்கு மேலே அதுக்கு ஸ்பெஷலாக மொட்டை மாடி முதல் பாய் பெருசாக 2வது மாடி கட்டி ஆரம்பித்தோம். ஆரம்பிக்க ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சிச்சு. இப்போ 50-55 பிள்ளை சேர்த்துட்டோம். எங்கள் டார்கெட் 100 பிள்ளை. எப்படிங்க கரெக்டாக கிளாஸ் அதுக்கு ஒரு அசத்தை போட்டோம். அதுக்கு இல்லைங்கம்மா அதுக்கு ஒரு அசத்தை இருக்காங்க. உடம்பா கருவி அதை செய்வாங்க. மேலூர் வராங்க. அப்பப்போ ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இப்போ கூட ட்ரைனிங் போயிட்டு வந்திருக்காங்க. இவங்க போய் எந்த அசத்து போயிட்டு வந்திருக்காங்க, எங்கே அசத்து போயிட்டு வந்திருக்காங்க, எப்படி கிளாஸ் நடத்தணும் நல்லா செய்கிறாங்க. அல்லாவோட பெரிய இந்த பிள்ளைக்கு வாழாகி வந்தாச்சுன்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஓய்ச்சுன்னா வெறும் அதையும் பார்த்தான்னு ஓடுறது அல்ல, மார்க்கத்தை விளங்கணும். மார்க்கத்தை செய்யுங்க விளங்கணும். மார்க்கத்தை விளங்கணும்னு நம்மதே ஒன்றும் செய்யல. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் எனக்கு உலகத்தில் ஒரே இது மண்டையில் ஏற நினைங்க. மனுஷன் நல்லா படிச்சுட்டா இன்னும் படிச்சுட்டா என்னங்க இன்னும் படிச்சுட்டா சரி வெற்றி அடைக்கலாம். இன்னும்டா என்ன நம்ம கல்வி உலகத்திலே கல்வி. உலகத்தில் கல்வி இருக்கே உடம்பு மாதிரி, மார்க்கத்தில் கல்வி இருக்க ரூ மாதிரி. எப்படிங்க மார்க்கத்தில் கல்வி ரூ மாதிரி ஏன்னா இப்போ ஒரு மனுஷங்க ரூ வச்சு உயிர் வச்சு அவங்க என்ன செய்வாங்க? ஐயோ முதல்ல எல்லாம் ரூ இருக்கும்போது 50 பேர் அடிப்பாங்க. ரூ வச்சு என்ன செய்வான்? ஏன்னா கையில் எத்தனை போட மாட்டேன், அப்படியே கையில் வச்சுட்டே இருப்பான். ரூ வச்சு மெயின் அசர் ஆகிறது தான் ஆகும். துனியா இல்லை. இப்போ இந்த உலகத்தை விட்டு போகும்போது களிமாவோட போகும். இப்போ களிமாவோட போனால் தீர விளங்கணும். வமா தமுத்துன்ன இல்லாத அந்த முஸ்லிமோ, நீ முஸ்லீம் எல்லாம் எனக்கு திரும்பி வராது எல்லாம் சொல்லி காமிக்கிறான். எப்படிங்க இப்போ அதுக்கு என்ன செய்ய மார்க்க தேவை. அதுக்கு நீ பெரிய உழைப்பு நடந்துக்கிட்டு இப்போ அல்லா வைக்கிற எங்கே ஆட்டோமேட்டிக் நடந்துக்கிட்டு இப்போ 55 பிள்ளை ஓதிக்கிட்டு இருக்கணும். 55 பிள்ளை வந்து ஓதிக்கிட்டு இருக்கேன். ஆட்டோமேட்டிக் வந்து போது பார்க்க வராது. சின்ன சின்ன பிள்ளைக்கு பாரு புர்கா, பெரிய பிள்ளைச்சு ஆம்பளை பிள்ளைகளுக்கு அது ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு, அந்த பை பார்க்கறதுக்கே இருந்துச்சு ரொம்ப அழகா. அல்லாவுடைய பெரிய பண்ணி பறக்கத்தாரு, அது வந்தாலும் பறக்கத்தாரு. இன்னைக்கு தமிழ்நாடு லெவலில் நல்லா வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எல்லாம் நீர் இன்ஷால்லா நம்ம பிள்ளைங்க ஆஃபீஸ் ஆகும், ஆலிமாக்கும், தீனியை படிக்க வைக்கும். வெறும் அதிகமாக படிக்கிற மட்டும் அல்ல, மார்க்கத்தை ஆரம்பத்திலே கொண்டு வந்துடும். ஆரம்பத்தை என்ன செய்யணும்? மார்க்கத்தை கொண்டு வந்தா சரி. நாளைக்கு இந்த பிள்ளை என்ன செய்யணும்? பெற்றோருக்காக துவாசி ஒரே அதிகம் முடிச்சிருக்கேன் என்று சொல்லி காமிச்சாங்க. உலகத்தில் எல்லா விஷயம் போயிடும், எல்லா விஷயமே முடிஞ்சிடும். இல்லா சலாசனா 3 விஷயம். ஏன்னா 3 விஷயம் கூட கபருக்கு வரும். ஒன்று என்ன? சதகத்துல் ஜாரியா. சதகத்துல் ஜாரியா நல்ல சரி சொல்ல கொண்டா மரியாதை கேட்குறாங்க. நமக்கு மரியாதை கேட்டவங்க நம்ம கபருக்கு போயிடாத தொழுவுகள் நன்மைகள் நமக்கு வந்து இருக்குது. அது நல்லா குறையிலாம் கொடுப்பாங்க தொழுவுகளுக்கு. இந்த மாதிரி நல்ல காரியங்கள் சரி சதகத்துல் ஜாரியா. அடுத்த இல்ம நாஃபியா, நல்ல இல்மு. இப்போ நான் உட்காந்துருக்கிற வார்த்தையை பேசுகிறேன், என் வார்த்தை கேட்கினாலும் அமல் செஞ்சீங்களே நான் மண்டையை கொண்டு மண்ணுக்கு போயிடுறேன். அது பூரா எனக்கு மதியில் இருக்கும். உங்கள் இதில் நல்லா குறைக்க மாட்டேன், குறைச்சி நம்ம நினச்சிடாதீங்க. உங்கள் இதுலையும் குறைக்காம அப்படியே பரிவுறாக கொடுப்பான். அடுத்து என்னங்க? வளரும் சாகி எதுவும் நல்ல பிள்ளைகள், பெற்றோருக்கான துவா செய்யக்கூடிய பிள்ளைகள். ரப்பனா ரப்பிரஹுமா கமா ரப்பயானி சகீரா. 5 நேரத்துக்குள்ள தொழுதியான்னா எப்படி பெற்று சின்ன பிள்ளையா நான் இருக்கும் இறக்கம் காட்டினார்களோ அதே மாதிரி அவர் கபருக்கு அது மாதிரி இறக்கம் காட்டுவோம். பாங்கலை மன்னிப்பே நீ மாதிரி 5 நேரம் கேட்டா எல்லாம் இறக்க வராதா? கேட்பீங்க. ஒரு பெரியார் போய்கிட்டு தான் கூட பக்கா போய்கிட்டு தான் பெரியார் கூட போவாங்கல்ல. போக சுற்றி கபரை சுற்றி காட்டு சொன்னாங்க. எங்கள் கபரில் வேதனை நடக்குதுன்னு சொன்னான். வேதனை நடக்க சொன்னான். போயிட்டு நாட்டுக்கு திரும்பி வந்தான். பரவாயில்ல கபரை சுற்றி கடை இப்போ வேதனை அல்லாவோட நெட்டு வச்சுட்டு சொன்னான். வேதனை அப்போ கூட அந்த சாட்சி கேட்டா என்ன விஷயம் அப்படின்னு. இன்னைக்கு ஒரு இறக்கும் போது ஒரு சின்ன குழந்தைய விட்டுட்டு ஒரு சொந்த பிள்ளை உள்ள கலந்து சின்ன பிள்ளை அடிச்சு போயிட்டாங்க. இறந்து போயிட்டாங்க. இவர் இறக்கும் போது சின்ன பிள்ளை அடிச்சு. இப்போ மருசாவுக்கு போய் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. இது அல்லாவுக்கு பிடிச்சி போச்சு. அதனால் அவருக்கு கபரை நல்லா நீக்கிட்டாங்க. அல்லாவுக்கு என்ன பாரதூரமான விஷயமா? அல்லா ஏதாவது காரணத்துக்கு என்ன செய்வான்? நமக்கு பாஸ் மார்க் போட்டுருவான். ஏன்னா விஷயத்தை அப்படிதான் கேட்டான். என் உம்மத்து நிலை என்னன்னு கேட்டான். என் உம்மத்துல நிலை என்னாங்க அவர் சொன்னா அல்லா சொல்லிக்காம கடைசியா நிறைய உங்க உம்மத்து விஷயத்தில உங்க கண்களை நாம் குளிர வைப்போம். என்ன அர்த்தங்க? உங்க உம்மத்து விஷயத்துல என்ன அர்த்தம்? உங்க உம்மத்தை ரொம்ப நோண்டிங்கன்னா கணக்காக்க மாட்டேன். ஏதாவது தாக்கு போட்டு பெருசா பாஸ் பண்ணிடு. அல்லாஹ்க்கு ரஹ்மத் பஹானா தோண்டியேனா. அல்லாஹ்க்கு ரஹ்மத் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவரு கிதாப் எழுதினார். இல்முல் பஹர் அவர்கள் கடல் கல்வி கடல் அவங்க அந்தஸ்து மொத்தம் அவங்க பார்த்தாங்க. கபரில் இது கனவுல பார்த்தாங்க. என்ன ஆச்சு கஸாலி? என்ன ஆச்சு? எல்லாம் மன்னிச்சுட்டாங்க. எதை கொஞ்சம் மன்னிச்சேன். நிறைய கிதாப் எழுதியிருக்கேன், நிறையா தெரியல வேலை செஞ்சிருக்கேன், நிறையா இதில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் கேட்டாங்க நம்ம மன்னிக்கலாம். ஆமாம், எதுக்கு மன்னிக்கலாம்? ஆனால் தீனுக்கு இவ்வளோ பெரிய தியாகம் செஞ்சுருக்கேன், எல்லாம் வச்சுருக்கேன், இப்படிலாம் விரும்ப படைக்கிறேன். அல்லாஹ் சொன்னாங்க இல்லை அப்படிலாம் இல்லை.
இப்போ தொட்டு எழுதிக்கிறதுல ஒரு தொட்டு பேர் அப்பெல்லாம் இப்போ இந்த மாதிரி தானே இல்லை. ஏன்னா தொட்டு இப்படி எழுத போது மைக்கோட தொட்டு எழுத ஒரு ஈ வந்து உட்காந்துச்சு. ஈ பாவம் தான் அதுக்கு லேசாக குடிச்சிட்டு போச்சு. இந்த அமல் எனக்கு குடிச்சு போச்சு போக சொத்துக்குனாங்க. அல்லாக்கு ரஹ்மத் பஹானா கொடுத்து அல்லா ஏதாவது ஒரு சாக்கு போக்கு வச்சு அல்லா நம்மளை பாஸ் மார்க் போட்டுறான். அது தைரியம் அறிங்க. அச்சத்துக்கும் ஆதரவுலாம் ஈமா நல்ல சந்தர்ப்பம். ஏன்னா இருக்கக்கூடிய நாட்கள் என்ன தீனை விளங்கணும், தீன அமல் செய்யணும், தீன உலகம் பூரா நம்ம எத்தி வைக்கணும். இது நமக்கு பொறுப்பு. நமக்கு இந்த பொறுப்பு நமக்கு இருக்குன்னு ஒரு விளங்கணும். எது நமக்கு இருக்கு. நம்ம உலகத்துக்கு போகும்போது ஷேக் சாதி நம்ம சொல்லி காமிக்கிறான். அவனே பிறக்கும்போது வேலை அழுதுகிட்டே வருது. எல்லாரும் பார்த்து சிரிச்சாங்க. ஆம்பளை சிரிச்சாங்க. நீ அப்படி அமல் செய்யணும். நீ உலகத்துக்கு போக நீ சிரிச்சுக்கிட்டு போகணும். எல்லா மக்களும் பார்த்து அது உனக்கு நல்ல மக்கள் நல்ல வழியாக போயிட்டாச்சு. இப்போ அமல் செய்யணும். அமல் உலகம் கூட அவனுக்கு சரி கேட்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் நம்ம பிள்ளைக்கு மார்க்குகள் இருக்கா இங்கே ஆரம்பிக்க போகிறான். இன்ஷா அல்லா எப்போ ஏதோ கேட்டீங்கன்னா ஒத்துழைப்பு கொடுத்து ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சரி இன்ஷா அல்லா நம்ம கபருக்கு போனாக்க நம்ம நன்மை மதிக்கிறது சார் செய்யலாமா இன்ஷா அல்லா. அல்லாஹ் தான் எந்த விஷயத்தை சொன்னோம் கேட்டு அமைச்சிருக்கலாம். தொகை செய்வாங்க. மொத்த கல்யாணம் ஜமாத் 3 நாளைக்கு வந்துருக்கு. என்னங்க ஜமாத் வரும் அமல் செஞ்சுட்டு போவோம். நீங்கள் ஒன்று மக்களை சந்திக்க வச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஏன்னா நாங்கள் போய் சொல்லுவோம். காது வரைக்கும் சேர்க்க வேண்டிய பொறுப்பு கல்வத்திற்கு வந்து அல்லாவுடைய கையில் இருக்கு. காது வரைக்கும் சேர்ப்போம். தாஜ்யத்தில் துவா செய்வோம். நம்மளுக்கு வந்து ஒருத்தருக்கு அல்லாஹ்தான் இதாயத்தை கொடுத்தா நம்ம ஈரட்டுறதுக்கு காரணம் அவங்க அதிசயம் வந்துருக்கு. சேரமான் சார் 3 நாள் கொஞ்சம் நேரத்தில் கொடுக்கலாமா? அல்லாஹ் இதை சொன்னவங்க கேட்க வந்து அமைச்சிக்கலாம். தொகை செய்வானாங்க.